ஹலோ, 2024 தெலுங்குல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அதுல இந்த படம் ரொம்பவே ப்ராஃபிட்டா இருந்திருக்குது. ஈவன் ஒரு நியூ ஹீரோனா இப்போ ரீசெண்டா தான் ஒரு 2 படம் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சு சின்ன படமா எடுக்கப்பட்ட இது 100 கோடிக்கு மேல் வசூல் பண்ணிருக்குது. அந்த படத்தோட பேர் தான் தில்லு ஸ்கொயர். டிஜே தில்லுன்னு ஒரு படம் ஆல்ரெடி வந்துருச்சு. அதோட பார்ட் 2 தான் இந்த படம். ஹீரோ ஆல்ரெடி வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு. இவர் இந்த பார்ட்டி, இந்த மாதிரி மேரேஜ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் போயிட்டு டிஜே பண்றவரு. அதனால இவருக்கு டிஜே தில்லுன்னு பேரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் நிறைய இருக்குது அந்த படத்திலேயே, அந்த கேரக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில இருக்கிறப்ப தான் ஹீரோயின் மீட் பண்றாரு. ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷனை வாந்தி எடுக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசி பழகுறாங்க. அந்த நைட்லயே வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடத்துறது. கொஞ்சம் 18+ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஃபேமிலி கூட உட்காந்து இதை பார்க்க முடியாது, தனியா தான் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் படம் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த கலர்ஃபுல்லாவே, அது வந்து தெலுங்கு படம் அப்படிங்கிறதுனாலயே கலர்ஃபுல்லாவே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிலேயே ஃபுல்லா எடுத்திருப்பாங்க போல இருக்குது. ஃபுல்லா எல்லாமே செட்டா போட்டிருக்காங்க. அந்த செட்டு ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களோட ட்ரெஸ்ஸிங், ஒருத்தர் ப்ளூ ட்ரெஸ்ல வந்தா இன்னொருத்தர் ரெட் ட்ரெஸ்ல வரணும், இன்னொருத்தர் ரெட் ட்ரெஸ்ல வந்தாங்கன்னா இவங்க வந்து பிங்க் ட்ரெஸ்ல வரணும். மாத்தி கலர் ட்ரெஸ்ஸிங் கூட வந்துட்டு ரொம்ப கான்ட்ராஸ்டா வேற கலர் இருக்கணும். சிச்சுவேஷன்ல அந்த பிளேஸ்ல ஒரு கலர் இருக்குதுன்னா இவங்க வேற ட்ரெஸ் கலர்ல வரணும்னு சொல்லிட்டு பயங்கர கலர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம பழக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் கதையில ஹீரோ வந்து ஒரு அழகை மட்டும் பாக்குறாரு. அந்த அழகு பின்னாடி இருக்கிற ஆபத்தை பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்றாரு, அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருக்கு நிறைய ப்ராப்ளம் வரப்ப கூட அந்த சிச்சுவேஷன்ல அவர் பண்ற சில காமெடிகள், அதுக்கு அவர் பேசுற டயலாக்ஸ், ஈவன் ஹீரோ கேரக்டர் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. ஈவன் நீங்க வந்து ரியல் லைஃப்ல அப்படி ஒரு ஹீரோ பாக்குறீங்க, அதாவது அந்த ஒரு கேரக்டர் பாக்குறீங்க அப்படின்னா ஐயா இவன் இப்படி இவ்வளவு மோசமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அந்த சிச்சுவேஷன்ல அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு லென்த்தி டயலாக்ஸ், அவ்வளவு ஃபன்னியா அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த டிஜே தில்லுவோட ரியாக்ஷன்ஸே வந்து அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் பயங்கரமா நம்மள வந்து என்கேஜிங்கா வச்சுக்க வைக்குது. அதுக்கு அடுத்து அப்படின்னா வந்து அனுபமாவோட கேரக்டர் தான் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ரோல் அவங்க பண்ணியிருப்பாங்க. எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அனுபமாவோட கேரக்டருக்கு. அது வந்து இந்த பார்ட் 1 கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்விஸ்டா இருக்கும். அதனால இந்த பார்ட் 1 நம்ம பார்த்துட்டு வரணுமா, இந்த எண்டு கிளைமேக்ஸ் புரியிருக்காவே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பார்ட் 1 பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுலேயே கதையை சொல்லிடுவாங்க. பார்ட் 1ஓட கதை இதான்ப்பா, நீ பார்த்தியோ பார்க்கலையோ, இதான் கதை, இதான் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஈவன் பார்ட் 1ல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, இதில் வேற ஒரு ஹீரோயின். அந்த பார்ட் 1ல அந்த ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெருசா இன்னும் பார்ட் 1 பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காது. ஓகே தான், நான் இந்த விஷயம் தான் நடந்திருக்குது பார்ட் 1ல, ஓகே அதனால தான் இந்த அனுபவமாக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுக்கிறாங்க, ஓகே ஃபைன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரிஞ்சிடும். அதனால பார்ட் 1 பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காது. சரி, இதில் நெகட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படம் வந்து கதை இங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் ஆடியன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்னா வந்து என்ன கதையவே காணோம், எங்க போச்சு கதை இல்லாம படம் என்ன இவ்வளவு விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். கதை இல்லாதது ஒரு நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் அது பெரிய நெகட்டிவா தோண விடாத அளவுக்கு அந்த ரைட்டிங்கும் அந்த ஸ்கிரீன் பிளேயும் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குது. டயலாக் டெலிவரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனாலேயே இந்த படம் வந்து நமக்கு வந்து ஒரு போர் அடிக்காம ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது படத்தை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம அதை பார்த்துட்டு ரிவ்யூ போடுவோம். வாட்டா